ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 1990s வெளியாகின அவேக்கனிங்ஸ். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளாக இருக்குது, ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். இந்த படத்தை வந்துட்டு ஒரு 3 வாட்டி பார்த்துருவேன். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணதுக்காக ஒரு வாட்டி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக 4 வாட்டி பார்த்துட்டேங்க. சரிங்களா? ஸோ வேக்கனிங்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இது புக்லேருந்து அதுலேருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். பட் புக்கு கதை அது வந்துட்டு உண்மையான ஒரு உண்மையான கதை தான். சரிங்களா? உண்மையான இன்சிடென்ட் நடந்த கதை தான். அது எழுதினாரு அந்த டாக்டர் நியூரலஜிஸ்ட் டாக்டர் ஆலிவர் சாக்ஸ். ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த புக் எழுதியிருக்காரு. அவருக்கு பர்சனலாக நடந்த அனுபவத்தையும் சேர்த்து எழுதியிருக்காரு. அதை தான் ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த படம் வந்துட்டு வந்துட்டு உண்மை கதையும் இருக்கு. பட் வந்துட்டு 100% அப்படியே அக்யூரேட்டா எடுத்தது இல்லைங்க. பட் படத்துக்காக ஃபிலிமுக்காக வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு இந்த பக்கிங்சன் மாதிரி ஒரு டிசீஸ்ல வந்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு என்னது அதுக்கு அதோட பேரு கூட அந்த டிசீஸ் அந்த கண்டிஷன் பேரு கூட ரொம்ப லாங்கா இருக்கு. ஸோ ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா ஸ்லீப்பிங் சீக்னஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பக்கிங்ஸ் எப்படி வந்துட்டு வந்துட்டு என்னது பாடி ஷேக் ஆகிற மாதிரி, ஓகேவா, ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க, ரைட்டா? பட் இது வந்துட்டு உறைஞ்சு போன மாதிரி, ஓகேவா, ஸ்லீப்பிங். ஓகே, அவங்க ஸ்டில் கான்சியஸாக தான் இருக்காங்க. கண்ணு முழிச்சிருக்கும், தூங்குற நேரத்தில் தூங்குவாங்க. பட் அவங்களால எந்த ஒரு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அது வந்துட்டு ஒரு ரேர் டிசீஸ் மாதிரி சொல்றாங்க, ரேர் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம் தான் இது. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் வந்துட்டு 2 பேர் தான் இந்த படத்தில் வந்துட்டு. டாக்டர் ஆலிவர் அந்த கேரக்டர், அவர் பேரை வந்துட்டு டாக்டர் மேல்கம் சேயர். அதுதான் வந்துட்டு நம்ம ராபர்ட் வில்லியம்ஸ் அவர் பிளே பண்ண கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ஒரு பேஷண்ட் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு புரோட்டாகனிஸ்ட் இந்த படத்தோட. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு ராபர்ட் டி நீரோ அவர் தான் பிளே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? லெனார்டா. சரிங்களா? ஸோ 2 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். 2 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் படமே நகருது. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு 2 hours தாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ராமா ஸ்டைலில் இருக்குங்க. வெரி ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? வெரி ஸ்லோவாக இருக்கும். பட் அவ்வளோ அர்த்தத்தோட, அவ்வளோ லைஃப் லெசன்ஸோட, முழுக்க லைஃப் லெசன்ஸோட, ஒவ்வொரு கட்டத்திலயும் லைஃப் லெசன்ஸ் ஒன்னொன்னா வந்துட்டு நீங்க ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த கதை வந்துட்டு 1969 நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ 2 hours தான். ஓகேவா? ஷார்ட் படம் தான். பட் அதே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 and 45 minutes அந்த மாதிரி இருக்கும். 2 hours 45 minutes மாதிரி இருக்கும் படம். பட் 2 hours மட்டும் தான். பிகாஸ் அந்த கதைக்கெல்லாம் வந்துட்டு உண்மையா நடந்த சம்பவம் இல்லை. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு ரொம்ப டிராமட்டிக்கா வந்துட்டு புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் கரெக்டா இருக்கு. அது வந்துட்டு லேக் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அவங்க பேசுற ஒவ்வொரு டைலாக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? அந்த படத்துல ரத்த காட்சி இல்லை, சண்டை இல்லை, ஓகேவா, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ராமா, சோகம், சந்தோஷம், ஓகேவா, அந்த ஒரு ஆத்திரம், அந்த மாதிரி எமோஷன், முழுக்க எமோஷனலா பண்ணப்பட்ட ஒரு படம் தான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த படம் வந்துட்டு நான் ரேண்டமா தாங்க பார்த்தேன். இந்த ஜுமான்ஜி பார்த்துக்கிட்டதுனால அந்த நம்ம ராபர்ட் வில்லியம்ஸ்க்காக தான் நான் படம் பார்த்தேன். ஸோ ஜுமான்ஜி பார்த்துக்கிறப்போ இது வந்துட்டு சஜஷன்ல வந்துச்சு. ஓகே, இந்த படம் என்ன இது, தட்டி பார்ப்போமே. அந்த டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பார்த்தா ஓகே இந்த மாதிரி டாக்டர் அது இதுன்னு போட்டிருக்கு. சரி இப்போ பார்ப்போம், 2 மணி நேரம் தானே ஓடிடும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பார்த்தேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்தேன், வீட்டில் தான் பார்த்தேன். சரி உட்காந்து பார்த்தோம். நான் முதல்ல இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சது, ஏன் பார்க்கணும்னு நினைச்சதே நம்ம ராபர்ட் வில்லியம்ஸ்க்காக தான், ராபின் வில்லியம்ஸ்க்காக தான். அந்த ஆக்டருக்காக மட்டும்தான். இது கொஞ்சம் அவரோட கொஞ்சம் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உள்ள படம் தான் நினைச்சேன். சரிங்களா? கொஞ்சம் அவரோட ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அந்த ஜுமான்ஜிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நான் அந்த ஒரு ஹைப்ல இருந்தேன். அந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஹியூமர் சைடும் இருக்கும். ஏன்னா ராபின் சார் இருக்காரு. அந்த ஆக்டர் எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் நோமோ. சரிங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதுக்காக தான் பார்த்தேன். படம் பார்க்க என்ன இது வேற மாதிரி ட்ராக்ல போறீங்க, அப்படி ஸ்லோவா போகுது அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இப்படின்னு திணறி முடிச்சு 2 மணி நேரம் முடிச்சிட்டேன். மறுபடியும் உட்காந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். ஸ்லோ பேஸ்டா இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. அப்பதான் பொண்ணுனா புரிய ஆரம்பிச்சிச்சு. சயின்ஸ் ரொம்ப பேசுறாங்க. ஓகேவா? சயின்ஸ் பேசுறாங்க. பட் வந்து கடைசியில அந்த ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் அதுதான் ஜெயிக்குது.
ஓகே, என்னதான் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அப்படி இருந்தாலும் ஹியூமன் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கணும். அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அது அது ஒரு குட் டேக்அவே, நல்ல ஒரு லைஃப் லெசன்ஸா நான் நான் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்க. ஸோ படம் அந்த 2 hours நல்ல ஒரு கதைங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஸ்டோரி. எப்படி நல்ல ஒரு ஸ்டோரி நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ரொம்ப அந்த அந்த எப்படி சொல்றது, இப்போ இது இந்த கதையை வந்துட்டு நீங்க இந்தியன் சினிமாலே பார்க்கலாம். நம்ம பாலா சார் இருக்காரு, அவரு கூட இந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. நான் கடவுள், என்னது, என்னமோ படம் தானே, சியான் விக்ரம் இருப்பார்ல, அது ஐயோ மறந்துட்டேங்க, சாரிங்க. அந்த ஒரு படம் ஒன்று இருக்கும்ல, அவர் வந்துட்டு தலையில அடிபட்டு ஏதோ மறந்துடுவாரு. ஓகேவா, கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டுருவால, அந்த படம். சரிங்களா. ஸோ ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. லைக் வந்துட்டு ஒரு பாலா வேர்ல்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பாலா பாலா சார் வேர்ல்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1 செகண்ட். எஸ், சேது சேது சாரி. ஸோ சேது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு காட்டுவாங்களே. அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு லைக் அது அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு எப்படி சொல்லுறது, டிசேபிள் பர்சன் கண்டிப்பாக சொல்லலாம். லைக் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டார்க் டோன்ல இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்றது, நம்மளை பார்த்தா கொஞ்சம் பாவம் வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம டாக்டர் சே, நம்ம ராபின் சார் ப்ளே பண்ண கேரக்டர், அவர் என்ன பண்ணுவார்னா இவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பேஷண்டே ஒரு ஒரு 15 பேஷண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம லெனோட் மாதிரி. ஓகேவா, லெனோட் மாதிரி 15 பேஷண்ட், அந்த ரேர் கேஸ்ன்னு சொன்னல, அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ், அந்த மாதிரி ஒரு 15-16 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அவங்களாம் வந்துட்டு டிக்கெட்ஸ் கணக்கா, லைக் வந்துட்டு 20 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு அந்த அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க. ஓகேவா, 20 இயர்ஸ்க்கு மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம லினாட், இந்த நம்ம கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காரு, அவரே வந்துட்டு 30 இயர்ஸ், அதாவது 11வது வயசுலேயே வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தா இப்போ அவருக்கு 41 வயசு. ஓகேவா, 30 இயர்ஸா வந்துட்டு ஒரு வாழ்க்கையில லாஸ் பண்ணிட்டாரு. லைக் வந்து ஒரு ஒரு கோமால போன மாதிரி வச்சுக்கலாமா. ஓகே, ஒரு ஸ்லீப்பிங் கோமானே வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ ஸ்லீப்பிங் கோமான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 30 இயர்ஸ் அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, போச்சு, லாஸ் பண்ணிட்டாரு 30 இயர்ஸ் அவர் லைஃப்ல. ஸோ நம்ம ராபின் டாக்டர் சே என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு ட்ரக், ஓகேவா, அந்த ட்ரக் வந்துட்டு பக்கின்சன் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த 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 ட்ரக்ஸ். ஓகேவா, அதுலேருந்து அவங்க வந்துட்டு ரிகவர் பண்ணி வருதுக்கு. ஸோ நம்ம ராபின் சார் வந்துட்டு எப்படியோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், அந்த ட்ரக் வாங்கி ஒரு பேஷண்ட்டுக்கு மேலே ட்ரை பண்ணலாம், லைக் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோஸ் கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஸோ அதிகமாக ஒரு டோஸ் ஒன்று கொடுப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிராம் டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம், ஐ திங்க் எஸ் 1 கிராம் நினைக்கிறேன். ஓகேவா, 1000 mgனா 1 கிராம் தானே, எனக்கு எக்ஸாக்டா தெரியலங்க, சாரிங்க. ஸோ அவளை கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் மில்க்ல கலந்து கொடுப்பாரு, அந்த ட்ரக் பவுடர் மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ நைட்டா நம்ம லினோட் தான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஷண்ட், ஓகேவா, டெஸ்ட் பண்ணுவாரு அவர் வச்சு. ஸோ கலக்கி கொடுத்தோன்னே அந்த நைட்டே வந்துட்டு நம்ம லினோட்க்கு வந்துட்டு லைக் வந்து கான்சியஸ் வந்துடும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வந்துடும். ஸோ வந்துட்டு அவர் வச்சு கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, அவர் எப்படி பேசுறாரு, அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு. சரிங்களா. ஸோ இதுல வந்துட்டு அவருக்கு லெனோட் கொண்டு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்ததுலேருந்து வந்துட்டு அவங்க அம்மா ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரெஸ் மாத்துறதுலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட எமோஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு லினோட் வந்துட்டு ஒரு லேடி கிட்ட பேசுவாரு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெலஸ் ஆயிரும். ஓகேவா, லினோட் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பேச மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு அம்மா பிள்ளை பாசம் அந்த மாதிரி இருக்கா, அது சின்னதாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நினைவு தெரிஞ்ச லெனோட் எப்படி வந்துட்டு அந்த 30 வருஷம் இழந்த 30 வருஷத்தை மாறின இந்த 30 வருஷத்தை உலகத்தை எப்படி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, எப்படி புது பீப்புளை பாக்குறாரு, எப்படி அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு, அதை வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி இவருக்கு சக்சஸ் ஆனதுனால ஸோ மிச்சம் இருக்க அந்த 15-16 பேஷண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அந்த இதை கொடுத்துருவாங்கல்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா, எல்லாமே வந்துட்டு தெளிவா நல்லா ஹாப்பியா இருப்பாங்க. ஓகேவா, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. அந்த சீன் தான் ரொம்ப நல்லா காமிப்பாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் இருப்பாங்க, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஓடி வந்து ஒய்ஃப் கான்சியஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அழுவாரு, பாப்பாரு, அவ்வளவு லவ்விங்கா இருக்கும். அந்த சீன் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா ஸ்மூதிங்கா போகும். அதுக்கப்புறம் போக போக அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு லைக் வந்து பெர்மனன்ட் கிடையாது, அது வெறும் வந்துட்டு டெம்பரரிக்கு தான் வந்துட்டு அது எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரமா. அதே மாதிரி அந்த நேரத்துல வந்துட்டு
லெனார்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் எஃபெக்ட் குறைஞ்சதுக்கு அப்புறம், ஓகே, குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் பழைய மாதிரி வந்துட்டு அவருக்கு அந்த பக்கின்சனோட அந்த கண்டிஷன் மாதிரி வந்துடும். லைக் வந்துட்டு அவருக்கு மூவ்மெண்ட்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆடிக்கிட்டே பேசுவாரு. லைக் வந்துட்டு அவரால் ஒரு புக்கு கூட படிக்க முடியாது, கண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்ம ராபர்ட் அந்த ஆக்டர் இருக்கார்ல, செம்மையா நடிச்சிருந்தாருங்க. அவ்வளவு அக்யூரேட்டா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த பக்கின்சன்னால அந்த பாதிக்கப்பட்ட மாதிரி பேஷண்ட் மாதிரியே நடிச்சிருந்தாரு. ஓகேவா. ஸோ ராபின் சார் சொல்ல தேவையில்ல, அவர் ரொம்ப காமன் கம்போஸ்டா. ஓகேவா. இவங்க தாங்க 2 பேரும் வந்து நல்ல ஒரு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதனால தான் நம்ம ராபின் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு அந்த டாக்டர் ஆலிவர் மாதிரியே வந்துட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கண்ணாடி பேட்லாம் வச்சுக்கிட்டு, ஷார்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஸோ அவர் மாதிரியே காமன் கம்போஸ்டா. ஓகேவா. ரொம்ப எதுக்கும் வந்துட்டு எமோஷனல் ஆக மாட்டாரு. லைக் வந்துட்டு அவரு ஒண்டி கேட்டதான் தான். ஸோ அவர் ஒரு நியூராலஜிஸ்ட், அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. ஓகேவா. ஸோ இது மாதிரி பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஓகேவா. அந்த அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. மெயினா வந்துட்டு நம்ம ராபர்ட் அவர் அந்த லெனோர்டோ கேரக்டர் ப்ளே பண்றாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. சரிங்க. ஒரு கட்டத்துலாம் ஒரு லாஸ்ட் இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ் சீன்ஸ் பாருங்களேன். 16 மினிட்ஸ், லாஸ்ட் 16 மினிட்ஸ். ஓகேவா. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோமே, லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம லெனார்டோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு அவருக்கு அந்த டிசீஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சோம். அந்த அந்த ட்ரக்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுமா. ஸோ வந்துட்டு உட்காந்து முன்னுக்கு வந்து ராபின் இருப்பாரு. ஓகேவா. டாக்டர் சையர் இருப்பாரு. ஸோ நம்ம லெனார்டோ வந்து புக் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இப்போ அவருக்கு அந்த பக்கின்சனோட டிசீஸ் வந்து அந்த ஸ்லீப்பிங் டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருமா. அவருக்கு அந்த அந்த ஒரு அவரால் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடக்கிறதா இருக்கட்டும், கை அசைக்கிறதா இருக்கட்டும், ஓகே, தலை சொந்தமா அரைச்சிக்கிட்டே இருக்கும். அவர் புக்கு படிக்க ட்ரை பண்ணுவாரு. அப்பயே வந்து ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அழுந்துக்கிட்டு பேசுவாரு. நம்ம டாக்டர் கிட்ட சொல்லுவாரு, டாக்டர் சையர் கிட்ட, இந்த மாதிரி என்னால நிம்மதியா ஒரு புக்கு கூட படிக்க முடியல, என்னால என் கண்ணை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அழுறது சொல்லுவாரு. எனக்கு பார்க்கறப்போ ஒரு மாதிரி பாவமா போச்சு. எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி புக்கு படிச்சுட்டு அவரால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா அழகா புல் அப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப புக்கு ஆட்டி சொல்றது உங்களுக்கு வியர்டா இருக்கலாம். நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நான் சொல்றது, லாஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ். ஓகே, லாஸ்ட் 16 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு பாருங்க. ராபர்ட் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரிங்களா. அதுக்கு போட்டு சொல்லுவாரு. அப்புறம் தலையை பிடிச்சிப்பாரு. ஒரு மாதிரி தலை ஆடிக்கிட்டே இருக்கும்போது தலையை பிடிச்சிப்பாரு. அவரால் அந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா. அந்த ஒரு விதத்தில இருப்பாரு ஒரு மாதிரியா. ஓகேவா. ஸோ லைக் வந்துட்டு எப்படின்னா, இந்த தமிழ் சினிமா ஒரு ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து கண்ணு இல்லாதவனுக்கு தற்காலிகமா இருக்கிறதுக்காக கண்ணை திரும்ப கொடுத்துட்டு திரும்ப பார்வையை பிடிங்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா. ஸோ இப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு அந்த ட்ரக்கை கொடுத்து திரும்ப அந்த கான்சியஸ் வர ஆரம்பிச்சு அவன் நல்லா அந்த கொஞ்ச நேரத்தில் வாழ்ற கட்டியும் திரும்ப அந்த எஃபெக்ட்லாம் குறைஞ்சி, ஓகேவா, அந்த 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 மாதிரி போயிடும். ஓகேவா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. மறுபடியும் எல்லா பேஷண்டும் பழைய மாதிரியே வந்துடுவாங்க. திரும்ப அந்த அந்த ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. லைக் வந்து அது ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்றதை விட ஸ்லீப்பிங்னஸ் தூங்குறது இல்லை. அவங்க வந்து ஒரே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவங்களால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சாப்பிட்டு அவங்க முழுங்க முடியும். ஐ திங்க் வந்து தண்ணி குடிக்க முழுங்க முடியும், சாப்பிட முடியும். அது கூட ஒரு ஆள் சொந்தமா ஊற்றி விடணும், ரைட்டா, ட்ரெஸ்லாம் மாட்டி விடணும், குளிப்பாட்டி விடணும், அதெல்லாம் சொந்தமா செய்யணும். பட் அவங்களுக்கு லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு தூங்கலை, அன்கான்சியஸா இல்லை, அவங்களால ரெஸ்பான்ஸ் தான் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு வந்து கான்சியஸ் இருக்கு. ஓகே, கான்சியஸ் கோமா பேஷண்ட் மாதிரி வச்சுக்கலாமா, அது மாதிரி தான் நினைக்கிறேன். கோமா பேஷண்ட்க்கும் அப்படித்தான். என்ன கோமானா பிரெயின் தான் ஸ்லீப்பிங் அந்த அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். பட் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், கேட்க முடியும். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியலங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சா சொல்லுவாங்க, அது ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கும். பட் இவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ரேர் கண்டிஷன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு பேஷண்ட் லூசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட கண்ணாடியை வந்துட்டு டாக்டர் செய்யர் வந்துட்டு கண்ணாடியை வந்து கீழே போடுவாரு. கரெக்டாக லூசி பிடிப்பாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல பேஷண்ட் வந்துட்டு உட்கார வச்சு போலை தூக்கி போட்டு பிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லுவாங்க. கரெக்டா வீசுவாங்க, பிடிப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஓகே, அந்த மூவ்மெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஒரே ஃப்ரீஸ் ஆகிறவங்க, ஆனா அந்த ஒரு மினிமல் அந்த மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, சின்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு. லைக் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கண்டிஷனை வசூல் ராஜா MBBS, ஓகே, அந்த ஆனந்த் அந்த ஒரு கேரக்டர் இருக்கும்ல, நம்ம கமல்ஹாசன் சார் வந்து பாசிட்டிவா இது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கலாமா. அப்ப தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு கேரக்டர்
ஓகேவா? அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு எனக்கு தெரியாதுங்க. பட் இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. பட் அந்த கேரக்டர் சொல்றேன். கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒரு குட் லைஃப் லெசன்ஸ் உள்ள நல்ல ஒரு படங்க. 2 ஹவர்ஸ் வந்துட்டு நீங்க பார்க்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கறப்போ என்னடா வளவள எப்படி சொல்றது? போய்க்கிட்டே இருக்கு. எப்படா படம் முடியும்? அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்க திரும்ப பார்க்க நல்லா இருக்க, நல்லா இருக்க, கதை நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல அழுக வரும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாவமா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஒரு பெஸ்ட் கண்டென்ட் உள்ள படங்க. அது ரொம்ப அழகா மேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அக்யூரேட்டா இல்லாட்டி கூட ஒருவேளை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி தான் நடந்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நல்ல ஒரு கதைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நாளா வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ போடணும்னு இருந்தேன். இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த வீடியோ கூட நீங்க எப்ப பார்ப்பீங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காம வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு அவேக்கனிங்ஸ் ஸ்டீல் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்போ ஸோ அவைலபிளா இருந்துச்சுன்னா போய் தட்டி பாருங்க. 2 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் கொஞ்சம் பாரம், மனசு பாரமா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு அதுலயும் ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன்ஸ் இருக்குங்க. நல்ல லைஃப் லெசன்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு நல்ல ஒரு டேக்அவே எடுத்துப்பீங்க இந்த படத்துல நம்புறேன். ஸோ யா பார்க்க மிஸ் பண்ண எனக்கு டைம் கிடைக்கப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.